சங்கீத கலாரசிகர்களுக்கு எனது வணக்கம். இங்க பாப்பா. பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பூவுடன் சேர்ந்த நாரும் வணக்கம் என்று. ஆனால் இன்றைக்கு இந்த நாருடன் சேர்ந்து பூவும் நாறிவிட்டது. இந்தாப்பா, இந்த மாலையை நீயே வச்சுக்கோ. பேத்தி பானுவுக்கு சங்கீதத்தில் நல்ல ஞானம். ஆனால் இன்று இவனுடன் சேர்ந்து அவளும் எடுத்த லூட்டி இருக்கிறதே சரிக்க முடியவில்லை. இது சங்கீதத்திற்கே ஒரு பெரிய அபச்சாரம். நல்ல வேலை, பேத்தி பானு இன்னைக்கு என் மானத்தை காப்பாத்திட்டான். தெரியாத ஆளோட போட்டி போடுறது தப்புட்டு நினைச்சு இன்னைக்கு போட்டியில இருந்து வாபஸ் வாங்கிட்டாளாம். கேள்வி ஞானத்தினாலே கோபாலன் எவ்வளவு நன்னா பாட முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கத்தான் கூட பாடினாலாம். மொத்தத்துல அந்த அசடு சங்கீதத்தை விட இவனை ஒரு பெரிய மனுஷனாக வச்சு இப்படி ஒரு தாகம் பண்ணி இருக்கான். உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா? வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே? காலம் காத்தால விசில் அடிச்சுட்டு. விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான். மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு காலனா பிரயோஜனம் இல்ல, நோக்கு கோடி ரூபாய் வரும். கம் ஆன் குயிக். ஆத்துல யாரும் இல்ல, இருந்தாலும் மரபா போய் பேசலாம். ஃபாலோ மீ. அனுமாரா பிறக்க வேண்டியவன். அனு, இப்ப நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கடன் கேட்டா என்ன சொல்லுவ? மண்டைய உடைச்சு. ஒரு விஷயத்தை கேட்டா 100க்கு பதிலா 1000 கொடுப்ப. கோபாலன், அந்த கோபாலன், அந்த கோபாலனோடு நீ ஆடுவாய். என்ன பானு இது? சந்தோஷப்படுவேன் லெட்டர் கொண்டு வந்தேன். பானு, நமக்கு பிடிச்ச பூ எத்தனையும் இருக்கலாம், ஆனா பூஜைக்குன்னு ஒரு சில பூ தான் இருக்கு. அந்த மரியாதையோட தான் உன்னை நான் பாக்குறேன். கோபால், இங்க வா. மாமி, இப்பதான் ரவை வாங்கிட்டு வந்தேன். கல்லு பொறுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா, உட்காரு. இந்த 3 புடவையில நோக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். ஏண்டாடி அவன் புடவைக்காரன், இவ பொம்மநாட்டு. மத்தியில நீ என்ன மணியாற்றியா? நியாயமான கேள்வி. இத புடிங்க மாமி, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏன் மாமா எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கு? எப்ப பாரு எரிஞ்சு விழுறேனா? ஏண்டா அப்பப்போ கோல் முட்டை வேற ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மாமி, சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறல. நான் தான் அவனை கூப்பிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர்னு தோன்றுது. ஏன் கோபால், எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால், எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏன் மாமி, உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தமில்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே? இத பாருங்கோ, பகவான் யார் யாரை எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால், எந்த புடவை நல்லா இருக்கு? 2 புடவை செலக்ட் பண்றேன் மாமி. ஓஹோ, உன் பானுவுக்கும் ஒண்ணு உங்க அம்மாக்கா? சரி சரி, 2க்கும் நானே காசு கொடுத்துடுறேன். எந்த 2 புடவை? இத பானு கொடுத்துருங்க. இது எங்க அம்மாக்கு இல்ல, என் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? என் அத்தை பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா. எனக்கு அவளுக்கு கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா. அவ கொஞ்சம் மாநிலம் தான், இருந்தாலும் இந்த புடவை அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். காசு கொடுத்துருங்க. இரு இரு, என்ன
கிசிரே கிசிரே கல்யாணம் அதே இதுன்னு நான் ஒன்னும் தப்பா பேசலையே மாமி. என்ன தப்பா? நானே இப்ப ஒண்ணும் தப்பா பேசலையே. பின்ன காசு கொடுத்துருங்க. எதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? நீங்க தானே மாமி முதல்ல காசு கொடுக்கறதா சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அம்மாக்கு நான் ஏதோ காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். கண்ட அத்தை பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. ஓஹோ கல்யாணம் பண்ணிக்க போறியா? மகராஜனா பண்ணிக்கோ போ, இப்பவே பண்ணிக்கோ. நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அம்மா புடவைய செலக்ட் பண்றதுக்காக தானே அவரை கூப்பிட்டேன். முடிச்செடுத்த பானு, முடிச்செடுத்து பா. அவர் கல்யாண பரிசா நாம இந்த புடவைய கொடுத்ததா வச்சுக்கிட்டோம். காசு கொடுத்துறேன். ஏன் கோபால், உன் அம்மா கண் ஆபரேஷனுக்காக ஊர் பூரா 10,000 ரூபாய் வேணும்னு கிருஷ்ணய்யர் கேட்டு இருக்காரு, நிஜம்தானா? ஐயோ சத்தியமா புள்ளாண்ட சொல்லித்தான் கேட்டேன். நீ படிச்சவன் புத்திசாலி பையன் நினைச்சேன். என் ஆத்துல தங்கிண்டு மத்தவாக்கிட்ட கையேந்துனா நோக்கு மட்டும் இல்ல நேக்கும் அசிங்கம் தெரியாதா? தப்புதான். கிருஷ்ணய்யர் அண்ணா, அங்கே டவல் இருக்கே, அதுக்குள்ள பணம் இருக்கு, எடுத்து கோபாலன்ட்ட கொடுங்க. அண்ணா, நீங்க ஏற்கனவே நேத்து உத்தியோகம் வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்க ஆத்துல தங்குற வரைக்கும் எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கேன். அதுல இதையும் சேர்த்துக்கடா குடி. சும்மா இருங்க. இது எனக்கு வேண்டாண்ணா, ரொம்ப சங்கோஜமா இருக்கு. நான் எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன். அது சரி, பெத்த அம்மா இல்ல, அதுவும் கண்ணு சமாச்சாரம். பேசாம காசை வாங்கிட்டு ஏன் எப்ப பாரு திருட்டு மொழி முடிச்சிட்டு பம்பற? யார் திருட்டுமொழி? நான் ஒண்ணும் பம்ப கிடையாது. பின்ன என்ன பார்த்து ஏன் ஒளிர? யாரு நானா ஒளிஞ்சேன்? காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம், அதுக்காக நின்னு இருக்கேன். நிஜமாவே அதுக்காகத்தான் நின்னியா? இத நானே நேக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவளை தான் கட்டிக்க போறேன்னு ஓப்பனா சொல்லிட்டேன்ல. பின்ன எதுக்கு எப்ப பாரு கொலக்கடையிலே சுத்தின்னு இருக்க? நில்லியா, ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல, அந்த புடவை இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லோகத்துல 1000 புடவை இருக்காதா என்ன? வாய முடியா, நம்ம தெருவுல இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ 20 ரூபாய் குறைச்சு விக்கல. உங்ககிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா என்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே. ஷட் அப். ஏன் இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற? குழம்பு கொதிக்கிறது, அப்புறமா பேசுவோம். நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன், உனக்கு குழம்பு? ப்ளீஸ் பானு, நான் பொள்ளங்க உரிக்கணும், முட்டைக்கோஸ் நறுக்கணும். ஐயோ பொள்ளங்க 1 ரூபாய். ஐயோ முட்டைக்கோஸ் 2 ரூபாய். உண்மையை சொல்லு, ஏன் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற? ஐயோ வயசு பையன் இருக்கிற இடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றீங்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா? எதுக்கு நான் வெளியே போறேன். தாத்தா மாமி யாராவது ஓடி வாங்களேன். எதுக்கு அம்மாவை கூப்பிடுற? பல்லாங்குழி ஆடுறதுக்கு. சரி, இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார். மாட்டேன். இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். தினசரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே, அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்க. ஐயோ என் டைரியில் இருக்கிற பேப்பரா? ஏய், என் டைரியில் இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச? இரு, என்ன நீ லவ் பண்ணலாம்னு சொன்னல, இத படிக்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. குடு. அப்பா, இரு. எதுக்கு அப்பா கூப்பிடுற? உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு. வேண்டாம், நமக்குள்ளேயே பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். படிக்கிற, பொறுமையா கேளு. என் இதய வானின் உதய நிலவே பானு, நீ எங்கோ நான் எங்கோ, நீ ஒரு நந்தவனம், ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு. உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன். இல்ல, அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன் பானு, இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே. கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன். அது என்ன, அது லேசா? அது செல்லமா இப்படி கிள்றது. இப்படிக்கு மனம் புடுங்கும் கோபாலன். ஏயா, நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்ட நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா? பானு, எனக்கு உனக்கு எந்த விதத்திலயும் சரியா வராது. என்ன, நான் ஒரு மாமிச பட்சி. அதனால என்ன, கல்கத்தாவுல உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனெல்லாம் சாப்பிடுவாளே. ஐயோ, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு? உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார். உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது? யோ, எனக்கு எடுத்ததாயா தப்பு, காதலிச்சா என்ன தப்பு? என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது, நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய், சார் நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னீனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? செருப்பிலே அடிப்பார். யோ, அனாவசியமா பயப்படாதயா, என் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. வேற காரணம்? வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு. நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிளை கிடப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. யோ, புரியாம பேசாதயா. நோக்கு என்னையா குறைச்சல்? எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ? நம்மள மாதிரி காம்பினேஷன் அமையறது ரொம்ப கஷ்டயா. படிப்புக்கு படிப்பு இருக்கு, பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு. நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி. நேக்கு இந்த பிராமண மாப்பிளை தான் வேணும். ஐயோ, பிரச்சனையே அதுலதான் இருக்கு பானு. என்னால முடியாது பானு. முடியாது? முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். திரும்பியா?
ஐயையோ! ஐயையோ! என்னய்யா என்னாச்சு எல்லாமே ஆயிடுச்சு. என்ன